அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சக்ராஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல 7 சக்ராஸ் இருக்கு அப்படிங்கிறது. இந்த 7 சக்ராஸுமே எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுஷும நாடியில லொக்கேட் ஆயிருக்கு. இதை ஆற்றல் கிணறு அப்படின்னுமே சொல்லுவாங்க. ஏன்னா இதுல தான் நம்மளுடைய ஆற்றல் சக்தி எல்லாம் அங்க இருக்கும். அந்த ஆற்றல் எல்லாமே நம்ம நரம்பு மண்டலத்துக்கு போய் சேரும். இந்த சக்ராஸ் நம்மளுடைய பரு உடலையும் சூட்சும உடலையும் இணைச்சிருக்கு. ஸோ இந்த சக்ராஸ்ல ஏதாவது ஒரு சக்ரா பிளாக் ஆயிருக்குன்னா அந்த சக்ரா சம்பந்தமான உடல் உறுப்புகள்ல பாதிப்பு வரும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த சக்ராஸ் பத்தி நல்லா விரிவா எடுத்து சொல்றதுக்கு தான் பவ்யா மாஸ்டர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க சொல்ல போறது முதல் 3 சக்ரா பத்தி சொல்ல போறாங்க. அதாவது மூலாதார சக்ரா, சுவாதிஸ்தான சக்ரா, மணிப்புர சக்ரா. இந்த 3 சக்ராஸ் பத்தி அவங்க நமக்கு இன்னைக்கு சொல்ல வந்திருக்காங்க. வணக்கம் பவ்யா மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் மாஸ்டர். எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் சக்ரா பத்தி பேச போறேன். இது ரேக்கின்றதே சக்ரா பின்ன ஆரா பத்தி தான் நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 3 சக்ரா பத்தி பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சக்ரா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ சக்ரான்றது சான்ஸ்கிரிட் வேர்ட்ல வீல்னு அர்த்தம். வீல் தெரியும் இல்லையா, அந்த புல்லக்காட்டுக்கு இருக்கும் அந்த வீல். ஸோ அந்த மாதிரி 7 வீல் நம்ம உடம்புல இருக்குது. ஓகேங்களா, 7 மேஜர் வீல்ஸ். ஸோ அந்த 7 மேஜர் வீல்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்குது. அதுக்கும் ஒரு கடவுள் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம சக்தி பீட்டம் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சக்ராக்குள்ளேயும் ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ பேசிக்லி நம்ம அதை பவர் ஹவுஸ் சக்தி பீட்டம் பண்ணுவோம் நம்ம. ஸோ சான்ஸ்கிரிட்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா 104 சக்ராஸ் இருக்கு உடம்புல, இல்லைன்னா 114 சக்ராஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயிலா நம்ம போக தேவையில்லை. நம்ம 7 சக்ராஸ் பத்தி பார்க்கலாம். சரிங்களா. ஒரு வீடுக்கு எப்படி ஒரு 4 தூண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரிதான் உங்க பாடியில இருக்க அந்த 7 சக்ராவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் சக்ரா மூலாதார் சக்ரா பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் சக்ரா மூலாதார். பாருங்க, மூலா ஆதார். நீங்க வாழறதுக்கு ஆதாரமே அந்த மூலாதார் தான். ஓகேங்களா. இங்கிலீஷ்ல ரூட் சக்ரா அனுபவம். ரூட்னா தமிழ்ல வேறு. ஸோ வேறுன்ற போது ஒரு மரத்துக்கு அந்த வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ மண்ணுக்குள்ளோ, அந்த மரம் மேல அவ்வளோ அழகா வளர்ந்துருக்கும் இல்லையா, ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் சக்ரா, மூலாதார் சக்ரா. இந்த சக்ரா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குவான். ஓகேங்களா. மூலாதார் சக்ராவோட கலர் ரெட் கலர். ஓகேங்களா. ஸோ மூலாதார் சக்ராவோட கலர் ரெட் கலர். ஸோ ஒரு சக்ராவை நம்ம 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒன்று பிசிக்கல் பாடி, இன்னொன்று மென்டல் பாடி. பிசிக்கல் ஸ்டேட் பின்ன மென்டல் ஸ்டேட். பிசிக்கல் ஸ்டேட் என்னது, அவனோட மூலாதார் சக்ரா ஸ்ட்ராங்கா இருந்தாக்கா அவன் பாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றது பிசிக்கல் ஸ்டேட்ல பார்க்கலாம். அண்ட் மூலாதார் சக்ரா ஸ்ட்ராங்கா இருந்தா அவன் மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும்ட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மென்டல் ஸ்டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் மூலாதார் சக்ராக்கு. ஸோ மென்டல் ஸ்டேட்னாக்கா பாருங்க, மூல ஆதாரம்னா அவங்களோட வேர் இந்த பிரபஞ்சத்துக்கு கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ யாரோட மூலாதார் சக்ரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்களோட இந்த பிரபஞ்சத்தோட அவங்களோட ஒரு ரிலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இதுதான் என் வீடு, இங்க இருக்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க வாழறதுக்கு. ஓகே, திஸ் இஸ் மை ஹவுஸ். எப்ப ஃபீல் பண்ணுவாங்க, அந்த யூனிவர்ஸ் அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும் போது they'll feel that நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த பிரபஞ்சம் என்னோட வீடு, இது எல்லாமே எனக்கு கொடுக்குதுன்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குவாங்க. ஸோ there will be connection with universe ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் if your மூலாதார் சக்ரா இஸ் வெரி ஸ்ட்ராங். அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மூல ஆதாரம்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ ஆதாரம்னா என்ன இங்க சொல்லுங்க, காசு தான். ஸோ யாரோட மூலாதார் சக்ரா ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்களுக்கு மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் நம்ம வாழ்க்கையில பார்ப்போம் இல்லையா, என்னடா இவனுக்கு காசு சேர்ந்துனே இருக்கு, இவனுக்கு தேவைன்ற அளவுக்கு காசு இருக்கு, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனாலும் இவனுக்கு கொண்டு காசு வந்துனே இருக்குது. ஏன்னா அவரோட மூலாதார் சக்ரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் உங்களோட பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க, இந்த யூனிவர்ஸ் என்னோட வீடு, நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு. சரிங்களா. செகண்ட் ஃபைனான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மேல உங்களுக்கு காசு ஃப்ளோ ஆயின்னு இருக்கும் மூலாதார் சக்ரால் ஸ்ட்ராங்கா இருந்தா. மூணாவது, யூல் ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர்ட். யாருக்கு மூலாதார் சக்ரா ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்களுக்கு பாருங்க, காசு இருந்தாலே மனுஷனுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வந்துடும்.
இல்லையா? எனவே நம்ம வந்துட்டு காசு செகண்டரினாலும் பட் அந்த காசு அங்க இருந்தாதான் நம்மளுக்கு வில் ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர்ட். நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே இருக்காங்கன்றது அந்த சேஃப் அண்ட் செக்யூரிட்டி ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? சப்போஸ் மூலாதார் சக்ரா ஸ்ட்ராங்கா இல்லை, கொஞ்சம் வந்துட்டு அது எனர்ஜில இம்பேலன்ஸ் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ மென்டலி இந்த மனுஷனுக்கு என்னெல்லாம் தோணும்னா, இந்த பிரபஞ்சம் என் வீடு கிடையாது, இந்த பிரபஞ்சம் எனக்கு எதுவுமே கொடுத்துன்னு, நான் எதுக்கு வாழ்றேன்னு தெரியல. சரிங்களா? ஸோ அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆயிடும். அவங்களுக்கு சூசைடிக்கல் தாட், எது பண்ணாலும் ஒரு கிளாரிட்டி இருக்காது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எப்பவுமே வந்துட்டு ரொம்ப லேசியா இருக்குவாங்க, லெத்தாஜிக்கா இருக்குவாங்க, அவங்க நினைச்சது பண்ண முடியாது அங்க வந்துட்டு. அடுத்தது வந்துட்டு காசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேவைக்கு தேவையான காசு கூட அவங்களுக்கு வராது. எனஃப் என்னோட இந்த ஒரு நெசசிட்டிக்கு இந்த காசு வந்தா போதும், அந்த காசு கூட அவருக்கு வந்துட்டு வராது. ஓகேங்களா? பிளாக்கேஜ் இருக்கும், இந்த மாசம் வந்தா அடுத்த மாசம் வராது. ஸோ மணி ஃபியர் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. ஐயோ என்ன ஆகும் நாளைக்கு நம்ம வாழ்க்கை, என்ன ஆகும் நாளைக்கு நம்மளுக்கு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மணியோட ஃபியர் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வாழ்க்கையில அவங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு காசு இருந்தா தானே ஃபீல் செக்யூரா ஃபீல் பண்ணுவீங்க. சப்போஸ் அங்க காசே எனக்கு வரலன்னும் போது யூ வில் நாட் ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர். ஓகேங்களா? ஸோ மென்டலி ஒரு மனுஷனோட மூலாதார் சக்ரா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்துட்டு பிரபஞ்சத்தை தன் வீடு நினைச்சு என்ஜாய் பண்ணுவான், அவனுக்கு ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்குவான், செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. ஓகேங்களா? அதே அந்த மூலாதார் சக்ரா நாட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னாக்கா இந்த பிரபஞ்சத்தை அவனோட அந்த கனெக்ஷன், அந்த வேறு ஸ்ட்ராங்கா இருக்காது பிரபஞ்சத்தோட. ஓகேங்களா? அடுத்தது வந்து காசு வராது அவங்களுக்கு, வரும் வராது. ஸோ அந்த பயத்திலே இருக்குவாங்க, நாளைக்கு என்ன நாளைக்கு என்னன்ற ஒரு பயத்திலே இருக்குவாங்க மூலாதார் சக்கராக்காரவங்க. அடுத்தது வந்து செக்யூரிட்டி இருக்காது அவங்க வாழ்க்கையில. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு பிசிக்கலா மென்டலா எப்ப வந்துட்டு மென்டல் ஸ்டேட்டை பத்தி நான் சொன்னேன். இப்ப பிசிக்கல் ஸ்டேட்னாக்கா உடம்பு ரீதியா போனீங்கன்னாக்கா இதோட ஆர்கன்ஸ் எல்லாம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்கெலிட்டன் சிஸ்டம். ஸோ ஒரு வீட்டுக்கு எப்படி அந்த கட்டடம் கரெக்டா இருக்கணுமோ அதே மாதிரி ஸ்கெலிட்டன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். யாருக்கு மூலாதார் சக்ரா யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்கெலிட்டன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அதுதான் கட்டடம் மாதிரி அந்த வீடுக்கு. நம்ம வீடுக்கு எது கட்டடம்? அந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் தான். அது மேலதான் உங்களுக்கு நர்வ்ஸ் இருக்குது, மசில்ஸ் இருக்குது, ஸ்கின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ யார் மூலாதார் சக்ராக்கு ஃபர்ஸ்ட் அதிபதி, இது வந்துட்டு ஸ்கெலிட்டன் சிஸ்டம். ஸோ ஸ்கெலிட்டன் சிஸ்டம்ல உங்களுக்கு என்னென்ன வரும்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு மூலாதார் சக்ரா வந்து ஸ்பைனல் கார்டு பேஸ்ல தான் இருக்குது, அந்த ரெட் கலர் சக்ரா வீல். ஓகேங்களா? அது கீழே என்ன வருதுன்னா டேல் போன். டேல் போன்ல இருந்து டேல் போன் ஸ்ட்ராங்கா இருக்கும், காலு ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா நடுக்குவாங்க, நல்லா வேலை செய்வாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்குவாங்க. ஓகேங்களா? ஒருத்தர் கை கால் நல்லா இருந்தாலே அவங்க ஆக்டிவா இருந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பேருக்கு அது இருக்காது. ஸோ கால் நல்லா இருக்கும், நடுக்குவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அண்ட் அடுத்தது வந்து கிட்னி. ஓகேங்களா? இது மூலாதாருக்கு வந்துட்டு மேஜர் திங் இஸ் கிட்னி இஸ் கனெக்டட் டு மூலாதார். ஏன்னா அந்த யூரினரி பிளாடர் வந்துட்டு இருக்கிறதே வந்துட்டு உங்களுக்கு மூலாதார் சக்கரத்துல தான். ஸோ கிட்னி நல்லா இருக்கும், ஃபங்க்ஷன் ஆகும், எல்லாவும். அப்புறமா பிளாடரும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் மூலாதார் சக்ரா பேலன்ஸ் ஆயிலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப பேக் பெயின்ல சஃபர் பண்ணுவாங்க. காலில் நோவு இருக்கோ, நீல நோவு இருக்கோ, ஆங்கிள் நோவு இருக்கோ, அண்ட் ஃபீட்ல நோவு இருக்கோ, டோஸ்ல நோவு இருக்கோ. பாருங்க, சில பேருக்கு வந்துட்டு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேக் பெயின் இருக்கும். ஆக்சுவலி நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அந்த டாக்டர் சொல்வார், அப்பா எல்லாமே நல்லா இருக்குதுன்ட்டு. எமோஷ்னலா நீங்க வந்துட்டு அங்க காசு இல்லைன்றதால உங்களோட அந்த பெயின் வந்துட்டு தானே அங்க காணும் எல்லாருக்குமே வந்துட்டு. ஸோ இந்த அப்ப என்ன அர்த்தம்னாக்கா அந்த எனர்ஜி அங்க கம்மியாயிட்டு இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி கம்மியானதால உங்களுக்கு அந்த இடத்துல பெயின் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிச்சு அந்த எனர்ஜைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு நீ பெயின் இருக்கும், ஆங்கிள் பெயின் இருக்கும், ஃபீட்ல பெயின் இருக்கும், ஃபுட்ல பெயின், டோஸ்ல பெயின் இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு நோவு இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும், பேலன்ஸ் ஆயிலனாக்கா. கிட்னில பிரச்சனை இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும் ஜாஸ்தி, அவங்களுக்கு ரொம்ப கான்ஸ்டிபேட் ஆகும், அவங்களால நார்மலா வந்துட்டு போயிட்டு வர முடியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாடியில வந்துட்டு பிசிக்கலா நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். ஸோ மூலாதார் சக்ரா வந்துட்டு அசோசியேட்டட் வித் ஸ்கெலிட்டன் சிஸ்டம்.
ஸோ யாருக்கு மூலாதார சக்கரம் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவங்களோட ஸ்கெலிட்டன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கோ, போன் ஸ்ட்ராங்கா இருக்கோ, விட்டமின் கால்சியம் அண்ட் விட்டமின் டி ஸ்ட்ராங்கா இருக்கோ, காலுங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ, கீழே அதான் டேல் போன்ல இருந்து கீழே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கிட்னிஸ் நல்லா இருக்கும், பிளாடர் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும், நல்லா கான்ஸ்டிபேட் ஆகாம அவங்க வந்துட்டு மலை கழிச்சிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அதே இது இம்பேலன்ஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெயின் இருக்கும். எதுக்கு பெயின் வருதுன்னே தெரியாது. இப்ப பாருங்க, யாரை பார்த்தாலுமே சொல்லுவாங்க எனக்கு பேக் பெயின் இருக்குது, எனக்கு கால் பெயின் இருக்குது. ஒண்ணு வந்துட்டு எமோஷனலா எப்ப நீங்க காசு பிரச்சனைல எஃபெக்ட் ஆகுறீங்களோ, தானா உங்களுக்கு வந்துட்டு பேக் பெயின், கால் பெயின் வந்தே வரும். ஓகேங்களா? ரொம்ப எஃபெக்ட் ஆகுதுனாக்கா யூ மே ஹேவ் ஃப்ரம் ப்ராப்ளம் வித் லைக் டிஸ்கோ, அந்த மாதிரி, இல்லை காலில் ஏதோ பிரச்சனை இருக்கோ, கிட்னில ஏதோ பிரச்சனை இருக்கோ, பிளாடர்ல ஏதோ பிரச்சனை இருக்கோ. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? சில பேருக்கு கால் பெயின் வரலாம், சில பேருக்கு பேக் பெயின் வரலாம், சில பேருக்கு குதிகால பெயின் வரலாம், சில பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே இருக்காது. ஆனா பிளாக்கேஜ் ஆயிருச்சுன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனிங் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மூலாதாரோட சக்ரா. சரி, நம்ம இப்ப இதெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா மேடம், எப்படி நீங்க இப்ப வந்துட்டு இதை பேலன்ஸ் பண்ணுறது? ரொம்ப ஈஸிங்க. கார்டன் போங்க, கார்டன்ல போய் புல்லுல நடுங்க. உங்க காலை வந்துட்டு ஸ்லிப்பர் அவுத்து வச்சுட்டு இல்லை ஷூ அவுத்து வச்சுட்டு கார்டன்ல நடுங்க அந்த புல்லுல. ஏன்னா உங்களுக்கும் அந்த அர்த்தோட கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகணும். நடுங்க. நடந்துட்டு கொஞ்ச நேரம் அங்க கண்ணை மூடிட்டு உட்காருங்க. இன்னொன்னு, எங்க நேச்சர் இருக்குதோ, அங்க எங்க மரம் ஜாஸ்தி இருக்குதோ அங்க மண்ணுல நடுங்க. மரம் பக்கத்துல போய் உட்காருங்க, மரத்தை கட்டி பிடிங்க. இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி பேலன்ஸ் பண்ற ஒரு மெத்தட். அடுத்தது வந்துட்டு பாருங்க, start eating lots of red vegetables and fruits. டொமேட்டோ, எதெல்லாம் ரெட் கலர் வெஜிடபிள்ஸோ ரெட் கலர் ஃப்ரூட்ஸோ அதெல்லாம் ஜாஸ்தி கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மூணாவது, ரெட் கலர் ட்ரெஸ் போடுங்க. யாருக்கெல்லாம் ஃபினான்ஷியலி எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு செக்யூரா நான் ஃபீல் பண்ண மாட்டேன்ற, எனக்கு வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் இல்லைன்றவங்களாம் வந்துட்டு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் மேபி த இன்னரா கூட வேர் பண்ணலாம், இல்லை அவுட்டரா கூட நீங்க வேர் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ட்ரெஸ் நீங்க போட போட உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்துட்டு பூஸ்டப் ஆகும். நாலாவது வந்துட்டு, அதற்கேத்த கிறிஸ்டல்ஸ் இருக்குது, அது நான் வந்துட்டு குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு ஃபீல் ஆகுதோ இந்த மாதிரி மூலாதார சக்கரம் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்றீங்களோ அவங்க வந்துட்டு அந்த கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம், கையில போட்டுக்கலாம் அந்த கிறிஸ்டல்ஸ். ஓகேங்களா? அஞ்சாவது பாருங்க, மூலாதார சக்கரம் வந்துட்டு ஸ்பைனல் கார்டு கீழே, பேஸ் எங்க ஸ்பைன் ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்பைனல் கார்டு அங்க இருக்குது. ஓகேங்களா? அங்க அந்த போட்டோல பாருங்க, நல்லா தெரியும். அங்க வந்துட்டு அந்த ரெட் கலர் சக்கரா இருக்குது, பால். ஸோ கண்ணை மூடிக்குன்னு சப்பாங்கால் போட்டு உட்காடுறீங்களோ, இல்லைன்னா நீங்க வந்துட்டு சேர்ல உட்காடுறீங்களோ, கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல அந்த சக்கராவை பாருங்க, அந்த கலரை நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? அந்த கலரை பார்த்துட்டு, இதனோட மந்திரம் வந்துட்டு பீஜ மந்திரம்னு சொல்லுவோம். எப்படி ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு ஒரு மந்திரம் இருக்கும், உங்களோட ஒரு ஒரு சக்கராக்கும் ஒரு ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ ரூட் சக்கராவோட மந்திரம் வந்துட்டு லம். ஸோ இப்போ எப்படி பண்ணணும்னா, சப்பாங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடின்னு. அந்த பேஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்ட்ல வந்துட்டு அந்த மூலாதார சக்கரத்தை, அந்த கலரை பார்க்கணும், மெயினா அந்த ரெட் கலரை பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க லம் அன்னும் போது ஒரு வெள்ளை ஒளி வெளிச்சம் வந்துட்டு உங்களோட மூலாதார சக்கரா போய் ஆக்டிவேட் பண்ற மாதிரியே நினைச்சிட்டு அந்த லம் என்ற வந்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும். ஸோ இது வந்துட்டு 3 minutes பண்ணும் ஒரு ஒரு சக்கராக்கும். ஸோ யூடியூபுக்கு போனீங்கன்னாக்கா சக்ரா மியூசிக் மெடிடேஷன் இருக்குது. ஸோ அது நான் அந்த லிங்க்கும் நான் வாட்ஸ்அப்ல அமைக்கிறேன். ஸோ இதை பண்ண ஆரம்பிங்க. ஸோ அண்ட் இன்னொன்று வந்துட்டு மூலாதாரோட மூல ஆதார் ரூட் சக்ராவோட கடவுள் வந்துட்டு கணபதி. ஸோ யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிளாக்கேஜஸ் இருக்குது இந்த சக்ரால நினைக்கிறவங்க போய் கணபதியோட பிளெஸிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சக்ரா வந்துட்டு பேலன்ஸ் ஆகும். ஸோ எனி டவுட்ஸ் வித் மூலாதார் சக்ரா நீங்க கேட்கலாம். யாருக்கும் எந்த டவுட்ஸ் இல்லையா? செகண்ட் சக்ராக்கு போலாமா? மாஸ்டர் ஷர்மிளா மாஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க மாஸ்டர், கேளுங்க கொஸ்டின். கேளுங்க மாஸ்டர். ஷர்மிளா மாஸ்டர் நீங்க கேளுங்க. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சாந்தினி மாஸ்டர், பவ்யா மாஸ்டர். நான் பேசுறது விளங்குதா மாஸ்டர்? கேக்குதுங்க. கேக்குது, கொஞ்சம் லோவா கேக்குது. மைக் ஓ பக்கத்துல வச்சுக்கோங்க. மாஸ்டர், எனக்கு இந்த பேக் பெயின் சொன்னீங்க. பேக் பெயின் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா இருக்கு மாஸ்டர். பட்
நான் ரொம்ப உட்கார்ந்து இருக்கிறதுனால வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? பேக் பெயின் அப்புறம் இதனால தான் சொல்றீங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கலாமா மாஸ்டர்? பிகாஸ் ஆஃப் மேம் நான் மேபி ஐ வந்துட்டு ஃபீல் ஐம் நாட் வெரி கிவிங் எனி ப்ரிடிக்ஷன்ஸ் யூர். I'm not giving any ஓகே. prediction. According to the chakras, if you're having any financial blockages, Mooladhara chakra emotional என்னத்து கனெக்டா இருக்குதுனாக்கா மணிக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு வந்துட்டு ஐம் நாட் ஃபீலிங் செக்யூர் சேஃப். ஓகேங்களா? இந்த ரெண்டு பிரச்சனை if you're feeling, you will have back pain. That is common. Oh, okay. So if in the case I don't have financial problems, so it could be because of feeling Any of emotional problems insecurity. also. If you're having emotional problems, all the emotions அந்த ஸ்பைனுக்கு தான் போய் விழும். ஸ்பைன் அண்ட் டெயில் போன், கால் தான் உங்களை தாங்குற, உங்க ஃபுல் பாடியை தாங்குறது அந்த கால் தான். நீங்க எந்த எமோஷன்ஸ் என்ன ஆனாலுமே வந்துட்டு அது அந்த காலுக்கு தான் போய் விழும். அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து உங்களுக்கு அந்த டோ வரைக்கும் அந்த அது இது போய் வரும். ஏன்னா அந்த பேலன்ஸ் பண்றதே அந்த காலுங்க தான். காலு, உங்க ஸ்பைனல் கார்டு, டெயில் போன். Okay, Mr. Okay, Master. Understand. Thank you. தேங்க்யூ ஷர்மிளா மாஸ்டர். நீங்க அடுத்த சக்ரா கண்டினியூ பண்ணலாம் மாஸ்டர். Yeah. ஸ்வாதிஷ்டானா. ஸோ அடுத்த சக்ரா வந்துட்டு சுவாதிஷ்டான் சக்ரா. அதை வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு சேக்ரல் சக்ரான்னு சொல்லுவோம். இது எங்க இருக்குதுன்னா நம்மளோட நாபிக்கு 1 inch கீழே இருக்குது. ஸோ இதோட கலர் வந்துட்டு ஆரஞ்சு கலர். ஓகேங்களா? ஸோ சுவாதிஷ்டான் சக்ரா, அதை வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு சேக்ரல் சக்ரான்னு கூப்பிடுவோம் நம்ம. அண்ட் இது வந்துட்டு நாபிக்கு 1 inch கீழே இருக்குது. ஓகேங்களா? கலர் வந்துட்டு ஆரஞ்சு. ஸோ ரெண்டு விதமா திருப்பியும் நான் இந்த சக்ராவை வந்துட்டு டிவைட் பண்றேன். ஒன்று வந்துட்டு பிசிக்கல் ஸ்டேட்ல, ஒன்று வந்துட்டு மென்டல் ஸ்டேட்ல நான் வந்துட்டு இது பண்றேன். ஸோ மென்டல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த சக்ரா யாருக்கு பேலன்ஸ் ஆயிருக்கோ ரொம்ப கிரியேட்டிவா இருக்குவாங்க. ரொம்ப கிரியேட்டிவ், எது பண்ணாலும் ஒரு கிரியேட்டிவ்னஸ் இருக்கும். ஒரு சும்மா ஒரு சமையல் செஞ்சா கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த டெக்கரேஷன், அந்த கிரியேட்டிவிட்டிக்கு அப்படி காமிக்குவாங்க. ஏதாவது ஆர்ட் அண்ட் ஃபார்ம்ல ரொம்ப யூனிக்கா இருக்குவாங்க. ஓகேங்களா? மியூசிக் இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு டிராயிங் இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த ஆர்ட்ல வந்துட்டு அவங்களே வந்து தனிப்பட்டு காணுவாங்க. ஸோ ரொம்ப கிரியேட்டிவா இருக்குவாங்க. கிரியேட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஃப்ளோ ஆகும் இவங்களுக்கு. அண்ட் இவங்க வந்துட்டு ஸோ சேக்ரல் சக்ரா இஸ் அசோசியேட்டட் வித் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ எல்லா பிளஷரையும் என்ஜாய் பண்ணுவாங்க இவங்க வாழ்க்கையில. லெட் இட் பி ஒரு செக்ஷுவல் பிளஷர் இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு சின்ன சாக்லேட் சாப்பிட்ல இருந்து பிடிச்சி, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ல இருந்து பிடிச்சி லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா சில பேர் அந்த ஐஸ்கிரீம் தான், நம்மளும் அதே ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவோம், அவங்க ரொம்ப ருசி சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தே வில் என்ஜாய் ஆல் த பிளஷர்ஸ் இன் த லைஃப். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க, தன்னை அழகா காமிச்சுக்குவாங்க. சேக்ரல் சக்ரா யாருக்கு பேலன்ஸா இருக்கிறோ அவங்க வந்துட்டு தன்னை ரொம்ப அழகா காமிச்சுக்குவாங்க அவங்க வந்துட்டு. ஓகே. ஸோ சேக்ரல் சக்ரா வந்துட்டு மென்டல் ஸ்டேட்ல பேலன்ஸா இருந்துச்சுன்னா ரொம்ப கிரியேட்டிவா இருக்குவாங்க. அத்தனை பிளஷர், லைஃப்ல என்னென்ன பிளஷர் இருக்குதோ அது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மூணாவது வந்துட்டு தன்னையே அழகா காமிச்சுக்குவாங்க, ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க அழகா. சில பேர் நம்ம பார்க்குவோம் இல்லையா, ரொம்ப அழகா தன்னையே காமிச்சுக்குவாங்க, ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. செல்ஃப் லவ் அது நம்ம கிட்ட இல்லை ரொம்ப பேர்கிட்ட. ஸோ அதை நீங்க அவங்க கிட்ட பார்க்கலாம், அவங்களே நரிஷ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ பிசிக்கல் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாடியில வந்துட்டு இது வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் தான். யாருக்கு வந்துட்டு லேடிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, யாருக்கு வந்துட்டு இந்த சக்ரா வந்துட்டு இம்பேலன்ஸா இருக்குதோ அவங்களுக்கு வந்துட்டு சக்ரா பேலன்ஸா இருந்தா அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் நல்லா இருக்கும், பீரியட்ஸ் வரும் ரெகுலரா, அண்ட் குழந்தை கரெக்டா அவங்களுக்கு பிறக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? அண்ட் ஸ்பைனல் கார்டு இருக்கிறதால வந்துட்டு அவங்க ஸ்பைன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பேக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கிறதால அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, மலம் வந்துட்டு கரெக்டா கழிச்சுட்டு வருவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இந்த சேக்ரல் சக்ரால வந்துட்டு பாடி வைஸ் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பொண்ணுங்களுக்கு they will not get their periods properly. And
பீரியட்ஸ் கரெக்டாக வராது, பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கும். அண்ட் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்காது, ஏன்னா இது பிளாக் ஆகிட்டு இருக்கும். இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு. பேக் பெயின் ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா வந்துட்டு யூஆர் ஹேவிங் ப்ராப்ளம், யுவர் ஸ்பைனல் கார்ட் இஸ் தேர், ஸோ யூ ஹேவ் பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அடுத்தது வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், ஏன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் அங்கே இருக்கிறதால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். இவங்க வந்துட்டு ரொம்ப கோவப்படுவாங்க, பயங்கரமா கோவப்படுவாங்க, அண்ட் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. அண்ட் ரொம்ப கில்ட்ல இருக்குவாங்க, ஷேம். ஏன்னா வந்துட்டு பாருங்க, இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்துட்டு மேடம் இது எப்படி பிளாக் ஆகுது இந்த சக்ராஸ்னாக்கா, இந்த குழந்தை பிறந்த நாள்ல இருந்து 8 வருஷத்து வரைக்கும் அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த அந்த 8 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே கட்சி எல்லாமே சந்தோஷமா இருந்தா சக்ராஸ் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அந்த சின்ன வயசுலேயே பாக்குறாங்கன்னாக்கா அவங்களோட அந்த மூலாதார் சக்ரா வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆயிடும். அப்பா அம்மா கிட்ட காசு இல்லைன்ட்டு அந்த இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அது இம்பேலன்ஸ் ஆயிடும். அண்ட் கிரியேட்டிவிட்டி இருக்காது. கம்பேர் பண்ணுவோம் பசங்களை, பாரு அவங்க எப்படி பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்க, நீ என்ன பண்ற. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் அவங்களுக்குள்ள நீங்க இல்லன்னும் போது அவங்களுக்கு அந்த ஷேம் அண்ட் கில்ட் ஜாஸ்தி வந்துடும். ஸோ இதாலேயே ரொம்ப பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு ப்ராசஸ், அந்த ஒரு சேக்ரல் சக்ரா வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆயிடும். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரா ஆக்டிவா இருக்கு சேக்ரல் சக்ரானாக்கா அவங்களுக்கு ரொம்ப செக்ஷுவல் தாட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப என்ன பண்ணாலும் அவங்களுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் இருக்கும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் மெடிடேஷன் பண்ணாக்கா எனக்கு செக்ஷுவல் அந்த எனர்ஜி குண்டலினி 2வது சக்கரத்துல ஸ்டக் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு செக்ஷுவல் தாட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ தே நாட் ஏபிள் டு அந்த சக்ரா அங்கேருந்து லிபரேட் ஆகி இன்னொரு சக்ராக்கு போகணும். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு செக்ஷுவல் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு ஸோ என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா, வாழ்க்கையில் ஏதாவது கிரியேட்டிவா கற்றுக்கோங்க. உங்க கிரியேட்டிவ் சக்ரா வந்துட்டு ஆக்டிவ் ஆகும். ஏதாவது இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஏதாவது கிரியேட்டிவா கற்றுக்கணும்னு இருக்கோ, ஒரு டிராயிங் போகணும்னு இருக்கோ, இல்லை ஒரு சங்கீதா கிளாஸுக்கு போகணும்னு இருக்கோ. என்னை பற்றி நான் சொல்கிறேன், எனக்கு மியூசிக்னா ரொம்ப இஷ்டம். நான் வந்துட்டு மியூசிக் கிளாஸுக்கு போவேன். ஆனால் எனக்கு எல்லாரும் முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும், நம்ம பாடினா என்ன திட்டுவாங்களோ, இல்லை அசிங்கமா ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணுவாங்களோன்ட்டு. ஆஃப்டர் மை ஆக்டிவேஷன் ஆஃப் சேக்ரல் சக்ரா ஐ ஸ்டார்டட் சிங்கிங் வெரி வெல். அது எப்படி ஆச்சுன்னா, ஆஃப்டர் ரேக்கி நல்லா பாட ஆரம்பிச்சு நான் சங்கீதா கிளாஸுக்கு போய் உட்காந்து அவங்க முன்னாடி பாட மாட்டாங்க, பயந்துக்குன்னு, ஓ இல்லை நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப கிரியேட்டிவா மாறினேன். எந்த ஒரு டிராயிங்கோ இல்லை எந்த ஒரு ஆர்ட் பார்த்தாலுமே வந்துட்டு யாரோட கைடன்ஸும் இல்லாம தானாவே டிரா பண்ணுவேன். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் ஆக்டிவேஷன் ஆஃப் மை சேக்ரல் சக்ரா. ஸோ நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும், பிளாக் ஆயிருக்குதுன்னு யாருக்கெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ ப்ளீஸ் ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகுங்க. ஓகேங்களா? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்களை அழகா நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு நரிஷ் பண்ணிக்கோங்க, உங்களை அழகா காமிச்சுக்கோங்க. தென் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் லவ்விங் யூ. ஓகேங்களா? ஸோ கிரியேட்டிவ் ப்ராசஸ் தானே வந்துருவாங்க. அடுத்தது வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை ஜாஸ்தி வேர் பண்ணுங்க. லெட் இட் பி இன்னரா வேர் பண்றீங்களோ இல்லை அவுட்டரா வேர் பண்றீங்களோ, ஒரு ஆரஞ்சு கிளாத் இருக்கட்டும் உங்க பாடியில. அண்ட் சேக்ரல் சக்ரா அசோசியேட்டான எவ்வளவோ கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ் இருக்குது, அதுல ஏதாவது ஒண்ணு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் நீங்க வந்துட்டு. ஸோ ஸோ இப்போ வந்து சேக்ரல் சக்ராவோட பீஜ மந்த்ரா வந்துட்டு வம். இப்போ நான் வந்து சக்ரா மெடிடேஷன் சொன்னேன் இல்லையா, பண்ணுங்க ஆக்டிவேட் ஆகும் உடம்புன்னு உங்களோட சக்ராஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சக்ரா லம் முடிச்சிட்டீங்க, அப்புறம் வந்துட்டு அந்த அந்த ஆடியோல வந்துட்டு வம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வந்துட்டு அந்த ஒரு கண்ணு வந்துட்டு உங்களோட இது வந்துட்டு சேக்கல் சக்ராக்கு போகணும். சேக்கல் சக்ரா உங்களோட நாபி கீழே இருக்கு, ஒரிஞ்சு கீழே ஆரஞ்சு கலர். கண்ணு மூடின்னு அந்த ஆரஞ்சு கலர் சக்ராவை நல்லா பாருங்க. ஆரஞ்சு கலர் சக்ராவை பார்த்துட்டு வம் 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 நீங்க ஒரு வாட்டி வம்னு சொல்லும் போது ஒரு ஒயிட் கலர் எனர்ஜி உங்க சக்ராக்குள்ள போய் உங்களை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுது, ஹீல் பண்ணுதுன்னு நினைச்சிட்டு பண்ணுங்க. எனி டவுட்ஸ்? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்? யாருக்கும் எந்த டவுட்ஸ் இல்லையா? மூணாவது சக்ராக்கு போட்டா
எஸ் மாஸ்டர், நீங்க அடுத்த சக்கராக்கு போலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு ஆஹ், மணிப்புரி சக்ரா. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி உங்களுக்கு ரூட் சக்ரா எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி மணிப்புரி சக்ரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இங்கிலீஷ்ல வந்துட்டு சோலார் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு அதோட கலர் வந்துட்டு எல்லோ கலர். எங்க இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இது நாபிக்கு மேல இருக்கு, உங்களோட அந்த தொப்புள் குடிக்கு ஒரு இன்ச் மேல இருக்குது. அதுதான் சோலார் பிளெக்ஸ். எலிமெண்ட் வந்துட்டு ஃபயர். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு பேலன்ஸா இருந்தா மென்டல் ஸ்டேட் அண்ட் பிசிக்கல் ஸ்டேட் ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஸோ மென்டல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப கரேஜியஸா இருப்பாங்க வாழ்க்கையில, ரொம்ப வில் பவர்டா இருக்குவாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குவாங்க. எது வேணும்னா நான் பண்ணுவேன் வாழ்க்கையில, என்னால முடியும். அண்ட் அவங்களுக்கு நல்ல டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பிஸ்னஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குவாங்க. சில பேரை பார்த்துருக்கீங்களா, இந்த பிஸ்னஸ் பண்ணுவான் சக்சஸ், அந்த பிஸ்னஸ் பண்ணுவான், மல்டி பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்குவான், சக்சஸ்ஃபுல்லா இருக்குவான். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அந்த சோலார் பிளெக்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இட்ஸ் அசோசியேட்டட் வித் யோர் பிஸ்னஸ். கான்ஃபிடன்ஸ், வில் பவர், பவர். ஓகேங்களா, கண்ட்ரோல். அவங்க கிட்ட தான் கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கும் எல்லாருக்கிட்டையும். பாலிட்டிஷியன்ஸ், இந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு நல்லா ஒரு கண்ட்ரோல் பண்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ இட் இஸ் அசோசியேட்டட் வித் மணி. ஏன் சொல்லுங்க, பிசினஸ் நல்லா போனாதான் உங்களுக்கு காசே வரும். ஸோ இந்த சக்ரா இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் மணி ஒன்லி. ஓகேங்களா, ஸோ சப்போஸ் இந்த சக்ரா வந்துட்டு பேலன்ஸ் ஆயிலன்னு வச்சுக்கோங்க, கரேஜ் இருக்காது வாழ்க்கையில எதுவும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு, வில் பவரே இருக்காது அவங்களுக்கு, டிசிஷன் மேக்கிங்கே இருக்காது அவங்களுக்கு, எப்போ ரைட் டிசிஷன் எடுக்கணும்ட்டு அவங்களுக்கு தெரியாது, பிஸ்னஸ்ல லாசஸ் இருக்கும், பிஸ்னஸ் போகும் ஆனா அவ்வளோ அளவுக்கு போகாது, காசும் வந்துட்டு அவங்களுக்கு தங்காது. ஏன்னா பிஸ்னஸ் நல்லா இருந்தால் தானே அங்கே காசு தங்கும். ஸோ பிஸ்னஸே அடிபட்டுருக்குதுன்னும் போது அங்கே காசு வந்துட்டு பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஆக்டிவா இருக்குது. ஒன்னு இம்பேலன்ஸ், கொஞ்சம் இம்பேலன்ஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, காசு இருக்காது அவங்களுக்கு, வந்துட்டு பிஸ்னஸ் நல்லா போகாது. ஆனா இதே வந்துட்டு ஓவரா ஆக்டிவ் ஆயிருந்ததுன்னா, ஓவரா ஆக்டிவ் ஆயிருக்கு சோலார் சக்கரான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப காசுன்ற ஒரு திமிர் இருக்கும். என்ன மனுஷன் எல்லாம் மதிக்காம அந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. ஒண்ணு கீழே வந்தா காசு இருக்காது, ஒண்ணு ஓவரா மேல போனா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அகங்காரம் வந்துடும். மிடில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா they are balanced, everything is going on very well ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசிஷன் மேக்கிங் இருக்காது அவங்களுக்கு வாழ்க்கையில, ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எது பண்ணலாம் இது பண்ணலாமா, ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்காது. பிசினஸ் நல்லா போகணும், வேலை நல்லா இருக்கணும், காசு வந்தா தானே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அந்த ஸ்டெபிலிட்டியே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கும் ஆர்கன்ஸ் எல்லாங்க. ஸோ அது ஆர்கன்ஸ் பத்தி பேசுறேன். மூலாதார் சக்கராக்கு தான் வந்துட்டு ஜாஸ்தி ஆர்கன்ஸ் இருக்குதுங்க, எல்லா சக்கராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா. ஸோ இந்த சக்கராவை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் பண்றோமோ அவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா இதுல வந்துட்டு லிவர் இருக்குதுங்க. லிவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மனுஷன் ஃபைனான்சியலாவும் பிஸ்னஸ் வைஸும் லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. லிவர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்கன்னா அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு அங்க வந்துட்டு ஸ்ப்ளீன் இருக்குது, கால் பிளாடர் இருக்குது, ஸ்டமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் இருக்குது, அப்புறமா வந்துட்டு பான்க்ரியாஸ் இருக்குது. பாருங்க ரொம்ப ஆர்கன்ஸ் இருக்குது இங்க. ஸோ எப்பவுமே எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா மூலாதார் சக்கரத்தை வந்துட்டு ஆக்டிவா வச்சுக்கோங்க. ஏன்னா மெயின் ஆர்கன்ஸ் அங்கதான் இருக்கு. உங்களோட ஸ்டமக் அதுதான் வந்துட்டு கிச்சன் மாதிரி. ஸோ அது ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ப்ளீன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், லிவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பான்க்ரியாஸ் வேலை செய்யணும், கால் பிளாடர் வேலை செய்யணும். இதெல்லாம் நல்லா வேலை செஞ்சுச்சுன்னா அவன் நல்லாவே இருக்குவான். ஸோ இன்னொன்று வந்துட்டு இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ யாருக்கு மூலாதார் சக்கரம் நல்லா இருக்கும் அவங்க நல்லா டைஜஸ்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்கும், சாப்பிடுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. அப்புறமா வந்துட்டு மெட்டபாலிக் சிஸ்டம். ஸோ சாப்பிட்டா கரெக்ட் டைம் பசி வரும், கரெக்டா சாப்பிடுவாங்க அவங்க, சாப்பிட்டு அது டைஜஸ்டனும் ஆயிடும். ஸோ பாடி வந்துட்டு அவங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மா இருக்கும், அழகா இருக்குவாங்க. ஸோ இதே டைஜஸ்டிவ் சிஸ்டம்லயோ இல்லை மெட்டபாலிக் சிஸ்டம்லயோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா தே வில் ஹேவ் ப்ராப்ளம் வித் ஒபேசிட்டி இருக்கும், டைஜஷன் ஆகாது அவங்களுக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கும், இல்லை லிவர்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கும், இல்லை லிவர்ல கூட ஸ்டோன் இருக்கலாம், ஸ்ப்ளீன் வேலை செய்யாது. ஸ்டமக் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்துட்டு அந்த சாப்பாடு டாக்ஸிக் போய் சேர்ந்துன்னு இருக்கும். அதால வந்துட்டு அவங்களுக்கு கான்ஸ்டிபேட் ஆகும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், டயபெட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும் சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு பிளாக் ஆயிருந்துச்சுன்னாக்கா வந்துட்டு. ஸோ இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னாக்கா பாருங்க, மூலாதாரோட எலிமெண்ட் வந்து ஃபயர். ஃபயர்னா யாரு? சூரிய பகவான். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, கரேஜ் இல்லை, இந்த மாதிரி எல்லாம் ஆகுதுன்றவங்க என்ன பண்ணலாம்னா காலங்கத்துல போய் சூரிய பகவான் முன்னாடி நில்லுங்க. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா யாருக்கு விட்டமின் டி கம்மியா இருக்கோ அவங்கள போய் சூரிய பகவான் முன்னாடி நிக்க சொல்லுவாங்க. அப்படி என்ன
நார்மலா நிக்கிறது கிடையாது. ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்துட்டு யூ ஷுட் ஷோ யோர் ஃப்ரண்ட் பார்ட் யூ ஷுட் ஷோ யோர் ஸ்டமக் டு தி சன். ஏன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து ஸ்டமக் வந்துட்டு சூரிய பகவானோட எனர்ஜி தேவை. ஏன்னா கிச்சன் இல்லையா, ஸோ அந்த சூடு அங்க தேவை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு காமிக்கணும் பின்னாடி 5 நிமிஷம். ஏன்னா அந்த ஸ்பைனுக்கும் அந்த எனர்ஜி தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கெல்லாம் யூ ஃபீல் தட் தி சோலார் சக்ரா இஸ் பிளாக்டுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ சூரிய பகவான் கிட்ட போய் நில்லுங்க. நில்லிட்டு அந்த எனர்ஜி வாங்கிக்கோங்க. ஷோ யோர் ஸ்டமக் when you're ஜஸ்ட் சூரியனுக்கு உங்களோட வயிறை காமிங்க. ஓகே, நின்னீங்கன்னா உங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி அங்க போகும். அது ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. ஓகேங்களா? அடுத்தது எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. அண்ட் எல்லோ கலர் ட்ரெஸ் போடுங்க. அப்புறமா அதுக்கேற்ற ஸ்டோன்ஸ் இருக்குது, பிரேஸ்லெட் இருக்குது. அது நான் குரூப்ல ஷேர் பண்றேன். வேணும்னா நீங்க அதை போட்டுக்கலாம். கண்டிப்பா அது வேலை செய்யும். ஆக்சுவலி வேலை செய்தாது. அண்ட் அடுத்தது வந்துட்டு ஸோ இதோட பீஜ மந்திரத்தை எவ்வளோ சாண்ட் பண்றீங்களோ நீங்க அவ்வளோ பவர்ஃபுல் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பீஜ மந்திரம் வந்துட்டு ரம். ஸோ நீங்க சக்ரா மெடிடேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 சக்ரா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3வது சக்ரா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டு சோலார் பிளெக்ஸ் நாபிக்கு மேல எல்லோ கலர் சக்ராக்கு போனோம். பாருங்க, சக்ரா மெடிடேஷன் பண்ணும்போது அந்தந்த சக்ராவோட கலர் தெரியணும், அந்தந்த சக்ராவோட பிளேஸ் தெரியணும், மந்திரம் தெரியணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கான்சியஸ்னஸ் நாபிக் மேல வருது, எல்லோ கலர் சக்ரா. ஸோ நீங்க வந்துட்டு அதை கண்ணு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எல்லோ கலர் சக்ரா பார்த்துட்டு ரம் ரம் சொல்லும் போது அந்த ஒயிட் எனர்ஜி அங்க போய் ஆக்டிவேட் பண்ணுது உங்களோட சோலார் பிளெக்ஸஸ். ஸோ திஸ் இஸ் த 3 chakras what I've explained. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். மாஸ்டர், 2வது சக்கரா மூலாதார சக்கரா அடுத்து சொன்னாங்கல்ல மாஸ்டர், சங்கல் சக்கராங்களா? சேக்ரல் சக்கரா, சுவாதிஷ்டான் சக்கரா சொல்லுங்க. அதனுடைய கடவுள் யாரு சொல்லுங்க மாஸ்டர்? விஷ்ணுங்க. விஷ்ணுங்களா? விஷ்ணு. ஆமா. 3வது வந்துட்டு ருத்ரா. ஏன்னா வந்து ருத்ரான்றது வந்து பிரளயம் ஆகும்போது சிவன் வந்துட்டு ருத்ர ரூபத்துல வந்தார், அப்படின்னா நெருப்பு ரூபத்துல வந்தார். அதுக்கு தான் அதோட எலிமெண்ட் ஃபயர். ஓகே ஓகே மாஸ்டர். அது மூலாதார சக்கரா வந்து கணபதிங்க. ஓகே. ஆக்சுவலி அவரை நீங்க போய் வேண்டி சுத்திட்டு வந்தாலே எல்லா சக்கராவும் பிளாக் எடுத்துருவாரு. ஓகே ஓகே மாஸ்டர். ஓகே மாஸ்டர், அதான் டவுட் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். எஸ் மேம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர், சொல்லுங்க பாலா மாஸ்டர். மாஸ்டர் ரொம்ப அருமையா சொன்னீங்க மாஸ்டர். எல்லாம் சூப்பரா இருந்துச்சு மாஸ்டர். ரொம்ப நன்றி மாஸ்டர். ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். வாழ்க வளமுடன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. மாஸ்டர் கரெக்ட் மாஸ்டர். இது பீஜ மந்திரம். இதுதான் அது. This is correct. First சக்கராக்கு லம், செகண்ட் சக்கராக்கு வம், அண்ட் 3வது சக்கராக்கு ரம். பாருங்க, யாருக்கெல்லாம் வந்துட்டு பிளாக் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ நாளைக்கு நான் வந்து கம்ப்ளீட்டா எல்லா சக்கராவும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். 21 days கரெக்டா வந்துட்டு இந்த மியூசிக் சக்ரா மெடிடேஷன் மியூசிக் வந்துட்டு நான் குரூப்ல சென்ட் பண்றேன். அதை வந்துட்டு என்ன பண்ணுங்க, 21 days 21 minutes கரெக்டா அந்தந்த கலரை பார்த்துக்கோங்க, கரெக்டா அந்தந்த பொசிஷன்ஸை பார்த்துக்கோங்க, கரெக்டா அந்தந்த மந்திரத்தை பார்த்துக்கோங்க. அதை நீங்க பிளே பண்ணிட்டு கண்ணை மூடிக்குன்னு எந்த எதுவும் பண்ண வேண்டாம். ரூட் சக்கரா வந்துச்சா, உங்க கான்சியஸ்னஸ் கரெக்டா அந்த ரூட் சக்கராக்கு போகணும். ஸ்பைன் பேஸ்ல இருக்குது ரெட் கலர் அந்த மந்திரம். அது தானா சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லுங்க. ஒயிட் லைட் போற மாதிரி பாருங்க. யாரெல்லாம் நீங்க பண்றீங்களோ பாடி வைப்ரேட் ஆகும், அந்தந்த சக்கரா வைப்ரேட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்னு சக்கரான்றதால அது வீல். ஓகேங்களா? சோ வந்துட்டு அது 2 விதமா சுத்தவங்க. சக்கரா என்ன சுத்துறதால வேலை அந்த சக்கராக்கு. ஸோ 2 விதமா சக்கரா சுத்தம். ஒண்ணு வந்துட்டு கிளாக் வைஸ் சுத்துது சக்கரானாக்கா உங்க சக்கரா பேலன்ஸ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துதுன்னாக்கா சக்கரால கொஞ்சம் ப்ராப்ளம் இம்பேலன்ஸ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் இன்னொன்னு, இது என்ன பிளாக் ஆயிருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வராதுங்க. பாருங்க, சில பேருக்கு பேக் பெயின் இருக்கும், சில பேருக்கு டைஜஷன்ல ப்ராப்ளம் இருக்கும், சில பேர்ல லிவர் அந்தந்த அசோசியேட் அப்படிதான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கணும்ட்டு இது கிடையாது. இட் இஸ் அ மாடல் ஆஃப் தி சக்ரா. பேலன்ஸ் ஆயிருந்தா எப்படி இருக்கும், பேலன்ஸ் ஆகலன்னா எப்படி இருக்கும். ஸோ அவ்வளவுதான் தவிர வந்துட்டு அதை வந்துட்டு எனக்கு பேலன்ஸ் ஆயில ஸோ இதெல்லாம் பிரச்சனை வரும்ட்டு யாரும் நினைச்சுக்க தேவையில்லை. அந்த சில பேருக்கு சில இடத்துல பிரச்சனை இருக்கும். ஸோ
இதெல்லாம் ஒண்ணு வந்துட்டு நீங்க இந்த சக்ரா மெடிடேஷன் பண்ண அந்தந்த சக்ரா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி தன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது எப்படி மேம் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாக்கா, பெண்டியுலம் டாசர் இருக்குதுங்க. பெண்டியுலம் டாசர் பார்த்துருக்கீங்களா? டாசர் இருக்கும், இதுல ரேக்கியில யூஸ் பண்ணுவோம் நாங்க. அந்த பெண்டியுலம் டாசரை வந்துட்டு நீங்க ரேக்கி மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி, சக்ரா மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி இப்ப மூலாதார் சக்ரா கிட்ட வச்சீங்கன்னாக்கா, ஆக்டிவேட் ஆயிருந்துச்சுன்னா தானா கிளாக் வைஸ் சுத்தம், ஆக்டிவேட் ஆயிருக்கல தானா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தம். ஸோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டாசரை வச்சு ஒருத்தரோட எனர்ஜி செக் பண்ணாங்க. ஸோ சில பேருக்கு ஆன்டி கிளாக் வைஸ் போச்சு, சில பேருக்கு சுத்தல, சில பேருக்கு ஆக்டிவா இருந்தாலும் மொல்லமா சுத்துச்சு. அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவைன்னு எடுத்து நாங்க ரேக்கி பண்ணி மெடிடேஷன் எல்லாம், இந்த சக்ரா மெடிடேஷன் எல்லாம் பண்ணி வந்துட்டு பார்த்தாக்கா இட் ஸ்டார்டட் கெட்டிங் ஆக்டிவேட்டட். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தினதெல்லாம் வந்து கிளாக் வைஸ் மொல்லமா சுத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 21 days இந்த சக்ரா மெடிடேஷன் மந்த்ராவை 21 days விடாம அமைதியா உட்காந்து கேளுங்க. அண்ட் இது பண்ணும் போது ஹாப்பி மூட்ல இருங்க, ஹாப்பியா வந்து உட்காந்து பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. மச்சிலேஸ்வரி மாஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. மாஸ்டர் நீங்க கேட்கலாம். சொல்லுங்க. மாஸ்டர் வணக்கம். 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 ரொம்ப நல்லா இருந்தது செஷன். நான் ரேக்கி வந்து பவ்யா மாஸ்டர் கிட்ட தான் கத்துக்கினேன். எவ்ரி டைம் ஐ லிசன் டு ஹர், நிறைய இன்னும் கிளாரிட்டி, நல்ல எக்ஸாம்பிள்ஸோட சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப வண்டர்ஃபுல் செஷன் பவ்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. And her singing skill, yes, I have seen her personally. ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். அதை நானும் அக்னாலேஜ் பண்ணணும். As she said, it has improved with her activation. Thank you, Bhavya. Thank you, Shantini Master, always for these wonderful sessions. Thank you, Master. தேங்க்யூ. ஆக்சுவலாக பவ்யா மாஸ்டரே வந்து கேட்டாங்க செஷன் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஒரு 2 days கேட்டாங்க. ஸோ அதனால நான் சரி அது ஒரு நாள் அப்படியே இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா கேட்குறவங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்படியே வச்சாச்சு. இன்னைக்கும் சக்ரா, நாளைக்கும் வந்து அவங்க சொல்லுவாங்க, அடுத்த 3 சக்ரா சொல்லிடுவாங்க. ஸோ அதனால அட்டன் பண்ணுங்க நாளைக்குமே. இதுதான் வந்து சக்ரா ஃபுட்டு. நான் சர்ச் பண்ணதுல எனக்கு கிடைச்சது மாஸ்டர். இது நீங்க பார்த்து நீங்க சொல்லலாம். எல்லோ கலர். இல்ல கரெக்ட் மேடம். அந்த கலர் அசோசியேட்டட் தான். அந்த கலர் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அவ்வளவுதான். கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி சாப்பிடுங்க. ஸோ அது ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. அண்ட் யாருக்கு எந்த பர்சனலா ஏதாவது இங்க கேட்க முடியல என்னால, பர்சனலா கேட்கறதுனா கூட நீங்க வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமைங்க. இந்த மாதிரி எனக்கு இது கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அமைங்க. நான் கண்டிப்பா அந்த வாய்ஸ் மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருக்கு இருந்தாலும் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சக்ரால தான் பாத்தீங்கன்னா எல்லா சக்ராலையும் வந்துட்டு ஒரு ஆர்கன் கனெக்ஷனா இருக்குது. நோ வருதுன்றது வந்துட்டு ஒன்னே ஒன்று தான் நாங்க சக்ரால சொல்லுவோம், எனர்ஜி கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ அந்த எனர்ஜியை வந்துட்டு கரெக்டா இது பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்துட்டு ரேக்கி கத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அந்த சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்க, தானாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அந்த ஆக்டிவேஷன் எல்லாமே தானா தெரியும் உங்களுக்கு. மாஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஒரு டவுட் எனக்கு. சொல்லுங்கக்கா. அந்த எனக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் அண்ட் டைஜஸ்டிவ் அந்த ப்ராப்ளமும் இருக்கு. அந்த அந்த தேர்டு மந்த்ரா மட்டும் டெய்லி சொல்லலாமா இல்ல ஃபுல்லுமே சொல்லணுமான்னு அவங்க மாஸ்டர் மேம் என்னன்னா, இப்ப வந்துட்டு ஒரு பெரிய நதி இருக்குது, ஓகேங்களா? அது வந்துட்டு 7 கிராமம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிராமம், 2வது கிராமம், 3வது கிராமம், 4வது கிராமம், 7 கிராமம் இருக்குது. ஸோ டைரக்டா வந்துட்டு நான் வந்துட்டு 3வது கிராமத்துக்கு தண்ணி அமைக்க முடியாது. அது ஒரு கிராமத்துக்கா போய் ஓப்பன் ஆகி சேனல் ஆகி ஓப்பன் ஆகி தான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் 21 days நீங்க வந்துட்டு இந்த மாதிரி 21 days இந்த 21 சக்ராவோட மந்திரத்தையும் சொல்லுங்க, ஓகேங்களா? 21 days இது ஆக்டிவேட் ஆயிட்ட பிறகு நீங்க தானா அந்த பாருங்க எங்க வந்துட்டு உங்களுக்கு சேக்கரல் சக்ரா இருக்குதோ அங்க கைய வச்சுக்கிட்டு தானா நீங்க சொல்லிங்கன்னே வரலாம், லம் லம் லம். ஆனா ஃபர்ஸ்ட் எல்லா சக்ராவும் ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா? எல்லா சக்ரா ஆக்டிவேட் பண்ணணும். பண்ணாதான் வந்துட்டு நம்ம டைரக்டா இன்னொரு சக்ரா, டைரக்டா அந்த சக்ராக்கு போய் எனர்ஜி கொடுக்க முடியும். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.
ஸோ அந்த 21 டேஸும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லா சக்கராமே சொல்றீங்க. எல்லா ஆமா இந்த சக்கராவோட 21 மினிட்ஸ் சாந்தி மாஸ்டர் 21 மினிட்ஸ் சக்ரா மியூசிக்னே இருக்குது. இருக்கு. ஆமா நான் போட்டுட்டு உட்கார் ம். ஆமா போட்டுட்டு உட்காருங்க. போட்டு நிறைய போடு. நாளைக்கு வேணா அந்த சக்கரா அந்த சவுண்டோட நம்ம கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வெறும் நான் மியூசிக் தான் போட்டேன். இல்ல ஒவ்வொரு மாஸ்டர் நான் என்ன சக்கரா சொல்றேன்னா கலர். ம். நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அந்தந்த பொசிஷன் தெரிஞ்சிடும். பாருங்க ஒண்ணு வந்துட்டு அந்த சக்கராவோட கலர் தெரியணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா கண்ணை மூடிட்டீங்கன்னா அந்த சக்கரா அங்க வரணும். ரூட் சக்கரான உடனே ரெட் கலர்னு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கலர்ஸ் தெரியணும், எந்த பொசிஷன்ல இருக்குதுன்னு கரெக்டா தெரியணும். மந்த்ரம் இந்த 3 வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பாருங்க இங்க சாந்தினி மாஸ்டர் அழகா அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ல தெரியுது. ஸோ பாத்துக்கோங்க எங்க இருக்கு ரூட் சக்கரா. ஓகேங்களா? அதோட கலர் ரெட் கலரு, அதோட மந்த்ரா லம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஒரு 2 நாள் எந்த கலர் எந்த சக்கரா எங்க இருக்குது என்ன மந்த்ரம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துருச்சுனாக்கா தேர்ட் டே 21 மினிட்ஸ் தான் மாஸ்டர். 21 மினிட்ஸ் நம்ம டைரக்டா நம்ம சக்ரா மெடிடேஷன் போய் நம்ம வந்துட்டு ஒன்னா எல்லாருமே மெடிடேஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்க இந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆமா அந்த சவுண்டோட மெடிடேஷன் பண்ணலாங்கிறீங்க. ஓகே. ஆமா ஏன்னா மாஸ்டர் அதோட பொசிஷன் தரணும், அந்த கலர் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கலர் அழகா பார்க்கணும், பிரைட்டா பார்க்கணும். அண்ட் அந்த மந்திரம் சொல்லும் போது லம்னு சொல்லும் போது அந்த ஒயிட் கலர் எனர்ஜி அங்க போகும். அண்ட் தானாவே பாடி வைப்ரேட் ஆகும். ஏன்னா அந்த எனர்ஜி போயின்னு இருக்குது பாருங்க. ஸோ தானா அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க நீங்க பண்ண. ஓகே. ஓகே மாஸ்டர். ஸோ வேற வேற யாருக்காவது யார் என்ன டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம செஷன் என் பண்ணிக்கலாம் இதோட. ஓகே மாஸ்டர், ரொம்ப நன்றி பவ்யா மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். நான் வந்துட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் ஆல்சோ மை கசின் மஞ்சாலேஸ்வரி, ஏன்னா அவங்க தான் என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சக்ராஸ் மாஸ்டர். பத்தி ரொம்ப அழகா பொறுமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நாளைக்கு இதோடைய கண்டினியூஷன் இருக்கு, அதனால நீங்க நாளைக்கும் இங்க வந்து ஜாயின் ஆகலாம். ஓகே மாஸ்டர், நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.